நான் மதி இந்த திஸ்ஸவியாறு என்று அழைக்கப்படுற இந்த கட்டடத்தும் கட்டப்பட்டிருக்கிற இடத்தின் காணி உரிமையாளர்கள் ஒருவர் இன்றைக்கு எங்களுக்கு ஜிஏஆல டிஎஸ் மூலம் தாங்கள் இந்த அபகரிக்கப்பட்ட காணி சம்பந்தமாக அரச உயர் மட்டத்தில் நீதி அமைச்சர் புத்த சாசன அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் பிரதேச செயலாளர் மக்களின் சார்பாக காணிகள் இழந்தவர் சார்பாக பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரும் உள்ளடக்கப்பட்டு ஒரு கமிட்டி 3-4 தரம் கூடியிருக்கணும். அந்த எந்த ஒரு இதுலேயுமே காணி இழந்தவர் சார்பாக யாருமே போகையில்லை. அதுக்கு அரசாங்க அதிபர் வந்து காணி இழந்தவர் சார்பாக தாங்கள் தான் போகிறோம் என்று சொன்னவர். ஆனால் அந்த காணியை கவலையரம் செய்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த விகாராதிபதி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த காணிகளை மக்களின் காணி மக்களுக்கு என்ற இந்த ஏகேடி அரசின் கொள்கைக்கு அமைய மக்களுக்கு கையளிக்கிறதுக்காக முடிவெடுக்கப்பட்டிருக்கண்டும். அந்த மக்களுக்கு கையளிக்கப்படுகிறதுக்கு காணிகளை அடையாளப்படுத்தணும். 17 பேரோ அதுக்கு மேற்பட்டவர்களோ நாங்கள் 17 பேர் என்ற ஆவணங்கள் கையளிச்சிருக்கிறோம். அந்த 17 பேரும் மேலதிகமாக யாரும் இருந்தால் வாங்குவோம் உங்களோட காணியை மக்களுக்கு கையளிக்கிறதுக்கு காணிகளை அடையாளப்படுத்தணும். அது நில அளவு திணைக்களத்தின் ஊடாகத்தான் இயலும். அதுக்கு நில அளவு திலக்கணத்தினோட வந்து காணி அளவீடு செய்கிறதுக்கு இன்றைக்கு வாங்கன்றதான் எங்களை கூப்பிட்டுருந்தவன். அதுக்கு நாங்கள் முதல் போய் அரசாங்க அதிபர்கிட்ட சில கோரிக்கைகளை முன் வச்சினாங்க. அரசாங்க அதிபர் எல்லாமே எதுவுமே ஒன்றும் எழுத்து மூலம் இல்லாமல் வாய்மொழி மூலம் எங்களை நம்பி நீங்கள் வரலாம், நாங்கள் உங்களோட காணிகளை விடுவித்து தருவோம், விடுவிப்பதுக்காக மட்டும்தான் அளக்கிறோம், சுவீகரிக்கிற நோக்கம் எதுவுமே இல்லை. மற்றது இதில் சுவீகரிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச சட்டவியல் இதன்படியும் எங்களுக்கு ஆலோசனை கூறின சட்டத்தரங்களின்படியும் மதஸ்தலங்களுக்கென்று சுவீகரிக்க சட்ட ஏற்பாடுகள் இல்லை. முன்னுக்கு வரலாற்றிலையும் எந்த ஒரு பதிவுகளும் இல்லை மதஸ்தலங்களுக்கு சுவீகரித்தது. அப்போ இருக்கிறது மதஸ்தலம்னு சொல்லிக்கிறோம். எங்களுக்கு அது கட்டிடம் அந்த மதஸ்தலத்துக்கான சுவீகரிக்கிற சட்ட ஏற்பாடுகள் இல்லாதபடியால் நாங்கள் ஓகே அரசாங்க அதிபரை நம்பி இந்த அளக்கிற இடத்துக்கு வந்த நாங்கள். ஆனால் நேற்று ராவோட சில ஏற்பாடுகள் அந்த 3 அமைச்சர் மேலையும் அரசாங்க அதிபரையும் தாண்டி சில ஏற்பாடுகள் அதுக்கு ஒவ்வொரு காரணம் எதுவுமே எழுத்து மூலம் எங்களுக்கு கையளிக்கப்பட இல்லை. வாய்மொழி மூலம் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இன்றும் அளவை தடப்பட்டிருக்கிறது. எங்கள் காணிகளை நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்காகவும் அது விடுவிக்கப்படுகிறதுக்காண்டியும் அன்று அழைக்கப்பட்ட நாங்கள் இன்றும் அது ஒரு தனி மனிதனால். இப்போ நாங்கள் எத்தனையோ தரம் இதுக்கு முறைப்பாடு செய்ய காவல்துறையிட்ட போனால் முறைப்பாடு எடுக்கிற நிலையில் அவை இல்லை. ஆனால் நேற்று ராவு எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் ஒரு ஆளுட முறைப்பாடு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்டு அதை மூல காரணமாக நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். வேறு பல காரணங்கள் அங்கே இருக்கிறதாகவும் அவர்கள் தகவல் சொல்கிறார்கள். இன்று அளவு முழுமையாக தான் நிப்பாட்டப்பட்டு மே 15க்குள்ளே மீண்டும் அளவிடப்படும் என்று இன்றைக்கு அரசாங்க அதிபரால் எங்களுக்கு ஒரு வாய்மொழி மூல உத்தரவாதம் தரப்பட்டிருக்கு. ஆனால் மீன்பிடி அமைச்சர் ஜாழ் மாவட்டத்துக்கு கண்டு விசேஷமாக இருக்கிற அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு மாதத்துக்குள்ளேயோ 2 கிழமை அளந்து மிக குறுகிய காலத்துக்குள்ள உங்களுக்கு காணிகள் விடுபடும். இப்போ அளந்து கொண்டு போய்க்க எங்களோட நிலைகள் வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்ல இல்லை. பீகாரைக்குள்ளே எங்கள்ட ஒரு நிலை போயிருந்தால் பீகாரை என்று சொல்கிற அந்த கட்டடத்துக்குள்ள அந்த கோபுரத்துக்குள்ள எங்கள்ட ஒரு நிலை போயிருந்தால் அதுக்கு என்ன செய்வீங்கள் அண்டா அதில் ஒரு கல்லை வச்சுட்டு போவோம். கல்லை வச்சுட்டு போட்டு அப்புறம் என்னென்னு நாங்கள் வந்து எடுக்கிறது அந்த நிலப்பாடு ஒன்றுக்குமே பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் வந்து அதுக்கும் பதில் இல்லாமல் செய்திருக்கணும். இதில் வெளிப்படையான இன்னொரு இது இன்றைக்கு எங்கேயுமே அதிபர் பாதுகாப்பு வலயம் வடகிழக்கில் சகல மாவட்டங்கள்லேயும் இருந்தது. எல்லாமே மாவட்ட செயலாளர் ஊடாக மக்கள்கிட்ட படிப்படியாக கையளிக்கப்பட்டது ஒவ்வொரு அரசாங்கத்தினாலேயும் யுத்தம் முடிஞ்ச பிறகு அப்படி கையளிக்கப்பட்டு எந்த சந்தர்ப்பத்திலையுமே அரசாங்க நில அளவையாளர்களால் அளக்கப்பட்டு கையளிக்கப்படவில்லை. அந்த அவங்களுடைய வேலியில் பின்னகர்த்தி இடங்கள் விடப்பட்டு மக்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அளவீடுகள் செய்தவை. ஆனால் இதில் வந்து எங்களோட அரசாங்க அதிபரும் சொல்கிறார் தன்னிட்ட கையளிக்கப்பட்டது. இப்போ அது பாதுகாப்பு விலையும் இல்லை. அப்போ இந்த வேலிக்குள்ளே இருக்கிறது வேலிக்குள்ளே சிவிலோட நீங்கள் படம் எல்லாம் எடுத்தனீங்க. இது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எங்களோட காணிகள் ஒரு ஆள் கையகப்படுத்தி வச்சுருக்காது. ஒரு ஆள் ஒரு குழுமம் கையகப்படுத்தி வச்சுருக்கு. அது பாதுகாப்பு வலயத்திலேருந்து கையளிக்கப்பட்டுடுது. அப்போ இதை மாத்திரம் ஏன் அரசு திணைக்களத்தில் வச்சு அளக்கணுமென்று கேட்கணுமென்றதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே
அதுக்கான விடையை காண முடிய இல்லை. ஆனால் அப்படி தான் நடக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கணும். அப்போ அதுக்கு தடையும் எங்கேன்றதை உடவையாளர் உங்களுக்கு வடிவாக தெரியும். வடிவாக அதை வெளிப்படுது. சமூகத்துக்கு எல்லா மட்டத்திலையும் அதை சொல்லுங்க. நாங்கள் அளக்க ரெடி, ஆனால் அதுவும் தடைப்பட்டிருக்கு. எல்லாரும் வந்திருக்கிறோம். 92 வயதுலேருந்து 89 வயது 79 வயது அம்மா எல்லாம் வந்திருக்கிறா. எல்லாருக்கும் இதுக்கு காணி இருக்குது. இது முழுக்க மக்களின் காணி. அது 17 21 25 சில பேர் வராமல் இருக்கலாம். 30 வருஷம் 35 வருஷம் இடம்பெயர்வுக்கு வந்திருக்கிறோம். இதில் பௌத்த விகாரை கண்ட காணி வெளியில் இருக்குது தனிங்க. அதுக்கும் இதில் இப்போ இவர்கள் கையகப்படுத்தியிருக்கிற காணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது மக்களுடைய காணி. மீண்டும் அடுத்த மே 15 வரை காலவாசம் தந்திருக்கணும். நாங்கள் அவையிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். வளமையாக இவ்வளவு செய்தது போல் நீங்கள் இதை காணியை விடுவீங்கோ. நாங்கள் எங்களோட சேவையரை வச்சு அளந்து கொண்டு போகிறோம். எங்களோட எல்லா பிரச்சனையோ சொரியல் பிரச்சனையோ அது நாங்கள் பார்க்குறோம், அளந்து கொண்டு போகிறோம். நடுவில் இருக்கிறதுக்கு அந்த நேரம் வந்து நீங்கள் தீர்மானத்தை சொல்லுங்க. காணியை விடுவிச்சுட்டு அழகன்றதான் எங்களோட கோரிக்கை. இந்த நிமிஷம் அதான் எங்களோட கோரிக்கை. நீ இருந்து அடுத்த மே 15 தான் பார்க்கணும் என்ன செய்யணும் என்று. அரசாங்க அதிபர்களும் 3 அமைச்சர்மார்கள் அதிகாரம் ஒரு சில தனி மனிதர்களால் இன்றைக்கு நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது தான் நான் விளங்கி கொண்டது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 17ஆம் தேதி 11ஆம் தேதி இந்த மாவட்ட செயலகத்தில் மிகவும் அவசரமாக முதல் நாள் பின்னேறம் வந்தவங்களுக்கு தகவல் தந்து இந்த காணிகள் நில அளவை செய்யப்பட வேண்டும் எனவும் செய்யப்பட்ட பின்னர் உங்களுக்கு இந்த காணிகள் விடுவிக்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம் என்று கூறி எங்களை கூட்டத்துக்கு அழைச்சு சந்திரசேகரால் வாய்மொழி மூலம் நிறைய உறுதிப்பாடுகள் எங்களுக்கு தரப்படுறது. இதை சுவீகரிக்க மாட்டோம், வேறு எந்த தேவைக்கும் இல்லை, கம்பன்சேஷனுக்கு போக மாட்டோம், நெகோசியேஷனுக்கு போக மாட்டோம், ஒன்றுக்குமே போக மாட்டோம். ஆனால் உங்களை காணி விடுறது தான் நாங்கள் அளக்கிறோம்னு சொல்லி அப்போ நாங்கள் 2-3 விஷயம் கொடுத்தாங்கன்னா என் மெட்ட காணியில் ஒன்றும் அளக்கையில் இதை மட்டும் அளந்து விடுவிக்கிறீங்க. இல்லை, இது ஆமிட்டு இருந்து தன் கையில் வந்துட்டு நீ தாங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். எல்லா உயர் பாதுகாப்பு வேலையும் ஆமி வந்து நேரடியாக எங்கட கையில் தான் வந்துட்டு போகிறே இல்லை. டிஎஸ்கிட்ட விடுவிச்சு டிஎஸ் தான் எங்களுக்கு விடுவிக்கிறது. அவை வந்து எங்களுக்கு சுத்தமாக கதைகள் கணக்க சொன்னவே எங்களுக்கு ஓடி பிடிக்கிறதுக்கு கூடிய நேரம் கூட தராமல் இன்றைக்கு அளவீடு செய்ய போட்டிருந்தோம். அதுக்கே நாங்கள் இரவு பகலாக அலைஞ்சு நிறைய சட்டத்திறனிகளின் அறிவுரைகள் எடுத்த மட்டத்தில் இது வந்து அளவீடு செய்யாமலே விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள காணி. ஆனால் இவர்கள் வந்து இதை மினக்கடுத்தி தடுத்து அளவீடு அப்படி இப்படி செய்கிறதுக்கு ஒரு காரணம் அங்கே இருக்கிற அந்த ஒற்றை மனிதன் இதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய அந்த காவி உட தரித்து இந்த நிலத்துக்கும் பேராசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஒற்றை மனிதன் வந்து தனி ஒரு ஆளாக இருந்து இவ்வளவு பெரிய ஆட்டி படைக்கிறாரு. இவ்வளவு SLAS ஆஃபீஸர்ஸ், அரசு அதிகாரிகள், அமைச்சரகம் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறாருன்றதான் உண்மை. ஆனால் அவர்கள் அந்த பிக்குக்கு கூட காட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம், நாங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு பிறகு 2-3 விஷயம் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும், எழுத்து மூலம் தர வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கடிதம் வச்சிருந்தாங்க. அன்றைக்கு 11ஆம் தேதி இந்த கச்சேரியில் நடந்த மீட்டிங்கு உரிய மினிட்ஸ் கூட்ட அறிக்கை நாங்களும் ஒரு பங்குதாரர் என்ற ரீதியில் எங்களுக்கு அந்த அறிக்கை கட்டாயம் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. அது தரையில்லை. மற்ற இது வந்து சுவீகரிப்புக்கோ வேறு எந்த நோக்கத்துக்குமோ இல்லை, தனி அந்த காணி விடுவிப்பதற்காகத்தான் அளக்கிறோம், கட்டாயம் அளக்கத்தான் வேணும் என்ற ஒரு பட்சத்தில் அப்படி ஒரு எங்களுக்கு உறுதிப்பாடு நீங்கள் எழுத்து மூலம் அரசு இலச்சினம் பதித்த ஒரு லெட்டர் ஹெட்டில் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. தரையில் இன்றைக்கு வந்து அதே ஒரு காரணமாக வந்து மாவட்ட செயலர் சொல்கிறார், நீங்கள் 2-3 உறுதிப்பாடுகள் கேட்டிருந்தீங்க, அதை வழங்குறது தான் மே 15க்குள்ளே அவ்வளோ காலம் டைம் கேட்கணுமெண்டு. அப்போ நீங்கள் வாயால் அவ்வளோ உறுதியும் எங்களுக்கு தந்திருந்தீங்க, அதை எழுத்து மூலம் தர சொல்ல அந்த மினிட்ஸை கூட எங்கள்கிட்ட மறைச்சிட்டீங்க தர்றதுக்கு. ஏன்னா நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆதாரத்தை காட்டிடக்கூடாதுன்னு அந்த மினிட்ஸை எங்களுக்கு தர பயப்படுறீங்க, தராமல் மறைச்சு வாயால் சொன்ன காரணத்தை வச்சு எங்களை இந்த காணியை அளவிட பண்ணி போட்டு அப்புறம் வாயால் 2024 வாயால் சொல்லி தடுக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கு மக்கள் தடுத்துன்னு சொல்லி மாவட்ட செயலர் வந்து கதை சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த விஷயம் கூட அளந்த முடியாது சுவீகரிக்கப்படும் நாங்கள் சொன்னாங்களானே, நீங்கள் கேட்க இல்லையோ, நீங்கள் அப்படின்னு எங்கள்கிட்ட அப்பவே எழுத்து மூலம் கேட்டுருக்கலாம் தான் ஒரு வடை சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு ஒன்றுமே தராமல் அளக்க வந்தவே தெய்வாதீனமாக அது காப்பாற்றப்பட்டிருக்கிறது நான் கருதுகிறேன். ஆனால் நாங்கள் வாய்மொழி மூலம் கேட்டது எழுத்து மொழி மூலம் தர சொல்லி கேட்க அவைக்கு ஒரு மாதம் டைம் தேவைப்படுதுண்டா அவை யோசிக்கிறான். பட் நாங்கள் ஏமாத்த வெளுக்கிட்ட நாங்கள் இப்போ எழுத்து மூலம் தர கேட்குறான். இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம், வேறு என்ன வழியில் அவன் அந்த ஒரு மாதத்துக்கு அவன் நிறைய லோயர்ஸை போட்டு அவன் யோசிக்கலாம், வேறு என்ன வழியில் இந்த காணியை சுவீகரிக்கலாம்னு அவன் யோசிக்கிறதுக்கு எடுக்கிற டைமாக தான் நான் யோசிச்சுக்கலாம். உன்னில் ஒரு நேர்மையும் இல்லாட்டி நீ பிக்குவட்டு ஆவணம் இல்லாட்டி எழுப்பிக்கல எங்கட காணியை விடு. அது இன்றைக்கு நாங்கள் மாவட்ட செயலர்கிட்ட அழுத்தம் திருத்தமாக வச்ச கோரிக்கை நாங்கள் சந்தர்ப்பம் தந்து பார்த்தோம். நீங்கள் அதில் கூட எங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தான் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் சந்தேகம் வர மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களும் 100% சந்தேகமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் எங்களுக்காண்டி போய் நீங்கள் கதையுங்க, அளக்காமல் அந்த காணி விடுவிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் சட்ட ரீதியாக கதைச்சு ஆர்கியூ பண்ணி அந்த காணியை அளக்காமல் எங்களுக்கு விடுவிக்கணும் என்று தான் நாங்கள் அந்த மாவட்ட செயலர்கிட்ட வந்து கோரிக்கை விடுத்துருக்கோம். தையட்டி திசை விகாரனுடைய காணி அளவீடு தொடர்பாக
இன்றைய தினம் இந்த அளவீடு மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தையிட்டி விகாரைக்குரிய விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கிணங்க காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய தினம் காலையிலே புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையிட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த வகையிலே இதனை மேற்கொள்வது பொருத்தமானது என்றதன் அடிப்படையிலே தாங்கள் மே மாதம் 2 வாரங்களுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே அதற்குரிய ஒரு பொருத்தமான திகதியை தந்து அனைத்து தரப்பினரும் நில அளவை திணைக்களம் மற்றும் காணி உரித்து திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையிலே மீள இந்த காணியினை அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளவாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தினை இந்த தையிட்டி திசவிகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளருக்கு என்று தெளிவுபடுத்தியிருக்கணும். ஆகவே அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. நீங்கள் வந்து அரசாங்க திணைக்களங்கள் பௌத்த சாசன அமைச்சு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிற இதே வேளையில் இன்றைக்கு இந்த காணி அளவீட்டுக்கு எதிராக பிக்குவார்கள் பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். அது போலீஸ் அவர் தானே முறைப்பாடு செய்திருக்கின்றபடியால் அவர்கிட்ட அதை எடுக்கலாம் பொருத்தமாக இருக்கும். குழுவில் அவரும் இருக்கிற நிலையில் வந்து அவர் இப்படி ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். அது சம்பந்தமான அவர் முறைப்பாடு செய்த பற்றி எங்களுக்கு தெரியாது. அவர் முறைப்பாடு செய்திருந்தால் அதை நீங்கள் அவர்கிட்டயோ அல்லது போலீஸ் நிலையத்திலேயோ கேட்டுக்கொண்டால் அந்த விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். முறைப்பாடு செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டு நேற்று அவர் முறைப்பாடு செய்யப்பட்டது. அப்போ தொடர்ந்தும் இன்றைக்கு நீங்கள் சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை போய்க்குள்ள அவர் போலீஸில் முறைப்பாடு செய்கிறது வந்து அவர் நாங்கள் வந்தது புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளருடைய அறிவுறுத்தலை நாங்கள் அவர்கிட்ட கேட்டு அவருடைய அடிப்படையில் இதை மீள அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம். நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். இனிவரும் காலங்களுக்கு கட்டுப்படாத அந்த பௌத்தவிக்கு இப்போ வந்து கட்டுப்படாமல் பொலிசுக்கு போகிற இடத்துல தொடர்ந்துமே அவரை நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு புத்த சாசனம் அந்த குழுவிலேருந்து தொடர்ந்து அவர் இருப்பார். அந்த குழுவில் குழு தானே தீர்மானிக்கணும். நாங்களும் குழுவின் ஒரு அங்கத்தவர். அந்த குழுவை நீங்கள் நம்புறீங்க தொடர்ந்து? நாங்கள் அந்த குழுவில் இருக்கிறபடியால் நாங்கள் அந்த குழுவை நம்பித்தான் செயற்படுறோம். அந்த குழுவின் செயற்பாடுகளில் நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் நாங்கள் அதையும் முன்னெடுக்கிறோம். நாங்கள் அடுத்த ஒரு குழுவை கூட்ட சொல்லின கோரிக்கையும் நாங்கள் அமைச்சுக்கு முன்வைக்க இருக்கிறோம்.